அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 11/1/2026 மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:33 சூரிய லக்னம் தனுசு. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். அபாரகரமான வளர்ச்சி காணப்படலாம். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும். உங்களுடைய பணிகளை திறன்பட நீங்கள் செய்வீங்க. இன்று உங்களுடைய அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள். இன்று புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள். சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகையாக இன்று பணவரவு காணப்படலாம். உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது. பதட்டம் நிறைந்து காணப்படும். நல்ல பலன்கள் காண ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது. உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நீங்கள் நடந்து கொள்வதால் உறவின் மகிழ்ச்சி குறையக்கூடியதாகும். உறவின் மகிழ்ச்சியை தக்க வைக்க நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் பழக வேண்டும். சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைந்து காணப்படுகிறது. பயணத்திற்கு என பணம் செலவு செய்வீங்க. பதட்டம் நிறைந்து காணப்படலாம். ஆரோக்கியமாக இருக்க உங்களை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, தேவையற்ற மன வருத்தங்கள் காணப்படலாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானங்கள் மூலம் உங்களுக்கு ஆறுதல் பெறலாம். உங்களுடைய பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. பணிகளை தவறுகள் நேராமல் இருக்க கவனமுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. மனதை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். நிதி வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு நாளாக அமையாது. இன்று பண இழப்பு காணப்படுகிறது. இது உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கு. உங்களுடைய திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படலாம். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முன்பே முடிப்பீங்க. உங்களின் இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய துணையை நீங்கள் இன்புற செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்க முடியும். இன்று அனுசரணையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் இருக்காது. பதட்டமும் தனிமையும் காணக்கூடியதாகும். தான தர்மம் மற்றும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். வெளிப்படையாக இருக்க வேண்டும். எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியில் ஆர்வம் குறைந்து காணப்படலாம். பணியிட சூழல் சலிப்பை தருவதாக இருக்கு. ஆர்வம் அதிகரிக்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆர்வமின்மை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமை இன்று சாதகமான நிலையில் காணப்படாது. பண நஷ்டம் காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தை உணர்வீங்க. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் சில தாமதங்கள் காணப்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை தேவை. கடவுள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். உங்களுடைய பணிகளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு. பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். உறவின் மகிழ்ச்சி நிலவ பொறுமை அவசியம். உணர்ச்சி வசப்படுதல் மூலம் உறவு பாதிக்கப்படும். எனவே இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதிக செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு.
இருக்குது. சேமிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால பொறுமையோடு நீங்கள் இருக்க வேணும். இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். அதிக பணிகள் காணப்படலாம். பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படலாம். நல்லுறவுக்கு அனுசரித்து போவதல் வேண்டும். உங்கள் துணையிடத்தில் இத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது உறவின் அன்பை வளர்க்க உதவும். ஆன்மீக நோக்கம் பயணங்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. அதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். கண்ணெரிச்சல் காணப்படலாம். பல்வலிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய லட்சியத்திற்கு நிறைவேற்றிக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தற்போதைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பணிகளை நீங்கள் விருப்பமுடன் ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீங்க. பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு. புதிய முதலீடுகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு. நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். உங்களின் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்திறன் காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகும். உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும். இதனால் இருவருமே நல்லுறவை பராமரிக்கலாம். பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு. நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது. விருப்பமானவற்றை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். தாமதங்களை நீங்கள் சந்திப்பீங்க. நல்ல விளைவுகளை பெறுவதற்கு பயனுள்ள முறைகளை நீங்கள் பின்பற்றுவீங்க. பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படலாம். உங்களுடைய இலக்கை அடைவதில் தாமதங்கள் காணப்படும். உங்களுடைய பணிகளை கையாளுவதில் பொறுமை தேவை. உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க கட்டுப்படுத்த வேண்டும். சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும். நட்பு முறையோடு நடந்தால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு தூக்கமின்மை பாதிப்புகள் ஏற்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, விருப்பமான பலன்கள் கிடைக்காது. எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்களும் குழப்பங்களும் காணப்படும். இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு காணப்படாது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். நீங்கள் ஆற்றலுடன் பணியாற்றி திட்டமிட்டு வேண்டியது அவசியம். உங்களுடைய விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே உங்களுடைய மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும். பணவரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள். செலவுகள் அதிகமாக காணப்படும் காரணத்தினால பணத்தை கையாளுவதில் உங்களுக்கு கடினமாக கூட இருக்கும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. காய்ச்சல், தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். நீங்கள் செய்யும் பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமை சிறப்பாக பராமரிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட முயற்சிக்கலாம். இது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.